அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக ஊடக மோசடிகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. சர்வதேச போலீசாரின் உதவியுடன் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஆபத்தான நபர்கள். கடும் காற்றால் தம்பலகாமத்தில் பலத்த சேதத்திற்கு உள்ளான கட்டடங்கள். வாகன இலக்க தகடுகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். 10 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 1000 நிவாரணம், ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வோருக்கு முக்கிய அறிவிப்பு. சீரற்ற காலநிலை, ஒருவர் பலி, 7000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. அளுத்கம கடற்கரையில் துண்டிக்கப்பட்ட மனித தலை, போலீசார் அதிர்ச்சி. டிக்கோயாவை உலுக்கிய இரட்டை கொலை, பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை. அமெரிக்க டாலர் பெறுமதி அதிகரிப்பு, இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி. மிகவும் அதீத அபாய கட்டத்தை எட்டியுள்ள கொங்கோவில் எபோலா பரவல். தொடர்வன விரிவான செய்திகள். இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளது. கணனிகள் அல்லது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட தரவுகளை திருடுதல், வங்கி கணக்குகளை ஹேக் செய்தல், சமூக ஊடக கணக்குகளை கைப்பற்றுதல் மற்றும் போலி இணையதளங்களை உருவாக்கி பண மோசடி செய்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளது. இதேவேளை டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக பின்னணிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் இணையவழி நிதி மோசடிகள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பெருந்தொகை லொத்தர் பரிசுகள், உடனடி கடன், பகுதி நேர அல்லது ஆன்லைன் வேலை மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் போன்ற உத்திகளை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்களை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளது. கணனிகள் அல்லது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட தரவுகளை திருடுதல், வங்கி கணக்குகளை ஹேக் செய்தல், சமூக ஊடக கணக்குகளை கைப்பற்றுதல் மற்றும் போலி இணையதளங்களை உருவாக்கி பண மோசடி செய்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளது. 21 குற்றவாளிகள் குறித்த தகவல்களை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட குழுவில் உள்ளூர் போலீசாரால் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களான மகாவத்த சமர மற்றும் பரதகுடு துமிந்த ஆகியோரும் அடங்கியுள்ளனர். இவர்கள் அந்நாட்டில் நடைபெற்ற ஒரு விருந்தின் போது இருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆகஸ்ட் 8 அன்று பொரளையில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கும் 3 காயமடைந்ததற்கும் வழியாட்டிய நபர்களில் குடுதுமிந்தவும் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் காற்றழுத்தம் காரணமாக தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 2 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. கடும் காற்றின் வேகம் அதிகரித்தமையினால் நேற்று குறித்த கட்டடங்களின் கூரைகளும் தூக்கி வீசப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளன. காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தற்போது கடும் காற்று வீசி வருகின்றது. இதன் காரணமாக கூரைகள், தகரங்கள் என்பன தூக்கி எறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய பிரிவினருக்கு சேத விபரம் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1,00,000க்கும் மேற்பட்ட வாகன இலக்க தகடுகள் உரிமையாளர்களால் எடுத்துக் கொள்ளப்படாமையால் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட போதிலும் வாகன உரிமையாளர்களினால் இதுவரை பொறுப்பேற்கப்படாத சுமார் 1,00,000 வாகன இலக்க தகடுகளே தேங்கி கிடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்க தகடுகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் விரைவாக பெற்றுக்கொள்ளுமாறு அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாரஹேன்பிட்டியவில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திலும் நாடளாவிய ரீதியிலுள்ள ஏனைய மாவட்ட அலுவலகங்களிலும் இந்த இலக்க தகடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாரஹேன்பிட்டிய பிரதான அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய வாகன இலக்க தகடுகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரதான அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும்.
ஏனைய மாவட்ட செயலகங்களில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளை அலுவலகங்களுக்கு சென்று அவற்றிற்குரிய இலக்கத்தகடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு 10 லிட்டர் டீசலுக்கும் ரூபாய் 1000 நிவாரணம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற ஒரு மக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நிவாரணம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 492 ரூபாவாக இருக்கும் போதிலும் மக்களுக்கு அது 392 ரூபாவிற்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் கடந்த காலங்களில் அதன் விலை இதைவிடவும் பல மடங்கு அதிகமாக காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடற்தொழில் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் படகுகளுக்கான புதிய எரிபொருள் மானிய விபரங்களையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதன்படி பல்நாள் விசைப்படகுகளுக்கு 1,50,000 ரூபாய் மானியமும் 25 நாட்கள் கடலில் பயணிக்கும் படகுகளுக்கு 32,250 ரூபாய் எரிபொருள் மானியமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்க திரைசேரியில் இருக்கும் பணம் ஆட்சியாளர்களின் சொந்த பணம் என்றே கருதப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்த திரைசேரி பணம் என்னுடைய தனிப்பட்ட சொத்து அல்ல என்றும் அது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமான மக்கள் பணம் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்திற்கு முகம் கொடுத்துள்ளதுடன் விமான நிலையத்திற்கு செல்லும் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் தங்களது விமான பயண நேரத்திற்கு சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை வருகைக்காக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை இயன்றளவு பயன்படுத்துமாறு விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் ரத்தினபுரி, ஹம்பகா, களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் உள்ள 1966 குடும்பங்களைச் சேர்ந்த 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் கம்பஹா மாவட்டத்தின் அலவல பகுதியில் அதிகபட்சமாக 137.8 மில்லியன் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் ரத்தினபுரி, கம்பஹா, களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் உள்ள 1966 குடும்பங்களைச் சேர்ந்த 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் கம்பஹா மாவட்டத்தின் அலவல பகுதியில் அதிகபட்சமாக 137.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சீரற்ற காலநிலையால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 58 குடும்பங்களைச் சேர்ந்த 201 பேர் 6 பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகொடவில் 117.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அழுத்கம மொரகல்ல கடற்கரையில் உள்ள முன்னணி சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழுத்கம போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு ஆணின் தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரது அடையாளம் குறித்த எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினரை கொலை செய்துவிட்டு அவர்களின் நகைகளுடன் தப்பி சென்ற சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் குறித்த சந்தேக நபர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகலில் ஹட்டன் டிகோயாவில் உள்ள ஒரு கடையில் வசித்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் அணிந்திருந்த சுமார் 18 பவுண்ட் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஹட்டன் காவல்துறையினர் தற்போது சந்தேக நபரை அடையாளம் தேடியுள்ளனர். விசாரணைகளின்படி சந்தேக நபர் 21ஆம் தேதி காலையிலேயே டிகோயா நகருக்கு வந்துள்ளார். அங்குள்ள பல நகை கடைகளுக்கு சென்று தங்க நெக்லஸ் ஒன்று வாங்கப் போவதாக கூறி பல மணி நேரம் நகரை சுற்றித் திரிந்துள்ளார்.
பின்னர் அன்று மதியம் 1:15 மணியளவில் தம்பதியினர் வசித்து வந்த கடைக்குள் நுழைந்து பதுங்கியிருந்த அவர் கொலையை செய்துவிட்டு மாலை 5:30 மணியளவிலேயே கடையை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வு, மின்சாரம், நீர்க்கட்டணங்கள் உயர்வு மற்றும் ஏற்றுமதிக்கான மூலப்பொருட்களை கொள்வனவு செய்யும் செலவு கணிசமான அளவில் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகராக வீழ்ச்சியடைந்து ரூபாவின் மதிப்பு வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கிணையாக பணவீக்கம் கணிசமான அளவில் உயரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள், எரிவாயு, மருந்துகள் மற்றும் உணவு உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு டாலர் மூலமே இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதனால் ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடையும் போது உள்நாட்டு சந்தையில் பொருட்களின் விலைகள் வேகமாக உயரும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பு தேசிய அளவில் மிகவும் அதீத அபாய கட்டத்தை எட்டியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. மேலும் இந்த வைரஸ் பரவல் அண்டை நாடுகளிலும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், எனினும் உலகளாவிய அளவில் இதன் பாதிப்பு தற்போதைக்கு குறைவாகவே இருப்பதாகவும் அதன் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் ஹெப்ரேஜஸ் தெரிவித்துள்ளார். இந்த முறை பரவி வரும் எபோலா வைரஸ் புண்டிபுகியோ என்ற அரிய வகையை சேர்ந்ததாகும். இதற்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் இல்லாததால் இதனால் பாதிக்கப்படுபவர்களில் 1/3 பகுதியினர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.